ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம பீஸா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பீஸா செய்கிறதுக்கு முதல்ல ஈஸ்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கு 1 கப் சுடு தண்ணி எடுக்கணும். அது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, கைப்பொறுக்க சூடில் இருக்கணும். அதில் 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டை போடணும். அப்புறமா 2 டீஸ்பூன் சர்க்கரை ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சிடணும். அது ரெடி ஆகுதுக்குள்ளே நம்ம மாவை எடுத்து வச்சுக்குவோம். 2.5 கப் மைதா எடுத்திருக்கேன். இது ஒரு 350 கிராம் இருக்கும். அதுக்கு கூட 1.5 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த மாவில் இந்த ஈஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். கையை வச்சு நல்லா இனி பிசையணும். பாத்திரத்துலேருந்து எடுத்து ஒரு இடத்துல வச்சு நல்லா இழுத்து பிசையணும். அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். ஒரு 10 நிமிஷமாவது மாவை நல்லா பிசையணும். அப்புறமா நல்லா எண்ணெய் தடவி ஒரு பாத்திரத்துக்குள்ளே போட்டு ஒரு ஈர துணியை வச்சு கவர் பண்ணி மூடி வச்சிடணும். 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இதை அப்படியே வச்சிடணும். அப்போ தான் மாவு டபுள் ஆகி வரும். ஈர துணியை போட்டு அப்படியே வச்சுருவோம். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரத்தில் வச்சுட்டேன், அதான் இப்போமே பஃபியாகி வந்துட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றி மூடி வச்சிட வேண்டியது தான். அப்புறமா பீஸா சாஸ் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஒரு 4 பல்லு பூண்டை குட்டி குட்டியாக வெட்டி போடணும். கொஞ்சம் வதங்கினதும் நான் ஏற்கனவே தக்காளி எல்லாம் வேக வச்சு அரைச்சி வச்சுருந்தேன். அந்த பேஸ்ட்டை இதுக்கு கூட ஊற்றணும். ஊற்றி நல்லா கிண்டி விடணும். இது நல்லா கெட்டியாகி வர்றது வரைக்கும் கிண்டணும். அதுக்கு இடையில மசாலா போட்டு வச்ச சிக்கனை பொரித்து எடுத்துக்க வேண்டியதான். சிக்கன் போன்லெஸ் சிக்கனாக இருக்கணும். அப்புறமா குட்டி குட்டி பீஸாவே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதையும் ஃப்ரை பண்ணணும். அப்படியே இடையில பீஸா சாஸையும் கிண்டி விடணும். இப்போ கெட்டி ஆகிட்டு இப்போ நம்ம அந்த ஓரிகானோ அதை லைட்டாக தூவி விடணும். இப்போ பீஸா சாஸ் ரெடி ஆகிட்டு அப்புறமா அதுக்கு தேவையான கேப்சிகம், ஆனியன் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கணும். 2 ஹவர்ஸ் ஆகிட்டு இப்போ மாவை எடுத்து பார்ப்போம். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. அதை வேற ஒரு இடத்துக்கு மாற்றி அதுலேருந்து கொஞ்சம் மாவை பிரித்து சப்பாத்தி கட்டையில் நல்லா ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். பீஸா எந்த தட்டில் வைக்க போகிறோமோ அந்த தட்டில் எண்ணெய் தடவி பீஸா பேஸுக்குள்ளே மாவை அதில் போடணும். அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஷேப் பண்ணி வைக்கணும். கொஞ்சம் கனமாக இருக்கணும். அப்போ தான் பீஸா நல்லா வரும். அப்புறமா அதில் ஒரு ஃபோக் எடுத்து எல்லா பக்கமும் குத்தி விடணும். அப்புறமா அந்த சாஸை எடுத்து அதில் ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம், ஆனியன், பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் எல்லாத்தையும் எடுத்து பீஸா பேஸுக்கு மேலே வைக்கணும். அப்புறமா சீஸ் எடுத்து மேலே போட வேண்டியது தான். அதுக்கு மேலே ஓரிகானோ அதையும் போடணும். பீஸா எதில் வச்சு வேக வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்தை கொஞ்சம் அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கணும். இருந்தால் அதில் கூட வைக்கலாம். இது பெரிய பிளேட்னால நான் கொஞ்சம் பெரிய பாத்திரம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு அதில் ஒரு ஸ்டாண்டு வச்சு பிளேட்டில் வச்சுருக்க பீஸா பேஸை எடுத்து அதில் வச்சிட வேண்டியதுதான். அப்புறமா அதுக்கு மேலே ஒரு வெயிட்டையும் தூக்கி வச்சு 10 நிமிஷம் கேஸை ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்தோன்னா ஓவன் இல்லாமலே டேஸ்டியான கிறிஸ்பியான பீஸா வீட்டிலையே செஞ்சிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை பார்த்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.